சாணக்கியன் ராஜபுத்திரர்கள் பிள்ளையானவர்களுடைய உற்ற நண்பன். தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ ஒருவர் காட்டி கொடுக்கிறோம். தமிழினம் தானே நாங்கள். பிள்ளையான் ரிமாண்ட் ගැන පිළිබඳව தன்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடையும் அவருடைய மட்டக்களப்பு சியோன் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார். தர முடியாது, அந்த வீடியோவை வெளியே விட முடியாது என்று நேரடியாக தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் நான். ஒரு என்னுடைய செம்மணி புதைகுழி என்பது அவருக்கு ஒரு ஈஸ்டர் சண்டே அத்துரத்த மே සියලු කාරණා 6 நிமிடம் தரப்பட்டது, 3 நிமிடமாக மாற்றப்படி இருக்கிறது. அரசாங்கத்துக்கும் பயம், அர்ச்சுனா ஏதாவது கலைப்பான் என்று. இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கும். මේ செம்மணி மாஸ் கிரேவ்ஸ் පිළිබඳව DNA சாரா எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ, அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறது. எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உற்ற நண்பன், ஒரு காலத்தில் உற்ற நண்பன், இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சியினுடைய ஒரு உற்ற நண்பர் என்றே எடுத்துக்கொள்வோமே. தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ ஒருவர் காட்டி கொடுக்கிறோம். தமிழினம் தானே நாங்கள். ஆகவே காட்டி கொடுப்பது என்பது எட்டப்பன் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அது சாதாரணம். என்ன கவலை என்றால், வோக்கர் டேக்கர் எனப்படுகின்ற UN ஹை கமிஷனர் ஹிஸ் எக்ஸலன்சி வருகின்ற போது இதே பாராளுமன்றத்தில் எப்படி டீல் அடிக்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய தினம் என்னை கதைக்க விடாமல் ஸ்ரீதரன் அவர்களுக்கு 6 வசனங்களுக்கு உட்பட்ட ஆங்கில கடிதம் ஒன்றை எழுதி வாசிக்க கொடுத்த அதே NPP அரசாங்கம், மறுபடியும் சொல்லுகிறேன், அதே NPP அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன். நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகின்ற போது, இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையிலே 2 நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான். அந்த வீடியோவை வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன். மதிப்புக்குரிய சபாநாயகர், எனக்கு மிகவும் கவலை என்னவென்றால் சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார், தர முடியாது, அந்த வீடியோவை வெளியே விட முடியாது என்று. மறுபடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே கொடுத்திருக்கிறேன், அதுக்கு கடிதம் வந்திருக்கிற அந்த வீடியோவை வெளியே முடியாது என்றால், இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம். அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள். இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார். பிள்ளையானுக்காக உண்மையாகவே நான் கவலைப்படுறேன். அவருடைய உற்ற நண்பனால் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த தமிழரசு கட்சி என்று சொல்லுகின்ற இது ஜேவிபியினோடு அடிக்கின்ற இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய 44,000 அவருக்காக உயிர்நீத்த போராளிகள். எனக்கு எப்படியும் நீங்கள் நேரத்தை குறைப்பீங்க தெரியும், பரவாயில்லை. ஆனால் அதே போராளிகள், கண்ணில்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு இப்போது நாங்கள் இறந்தும் இறக்காமல் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம். அதான் நீங்க நடக்கிறது இங்கே. இது ஒரு சிறந்த அரசியல் மேடை நாடகம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம். நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள் தமிழினம் இருக்கும் வரைக்கும், கிழக்கு மாகாண மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும், அழிக்கப்படும், செம்மணி போல் புதைகுழிகள் தோண்டப்படும், மூடப்படும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு என்ன கவலை என்றால், எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரவும் போலீஸ் அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சிஐடிக்கு கூப்பிட முடியாது என்று. அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்பது அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் என்றவர் ஒரு சட்டத்தரணி. அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய செம்மணி புதைகுழி என்பது அவருக்கு ஒரு ஹியசையாக காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக இருக்கின்றால், NPP ஆடுகிறது, தமிழரசு கட்சி சேர்ந்து ஆடுகிறது, சங்கையும் ஊதுகிறது. சங்கு இப்போது இல்லை. ஆனால் ஒரு தன்னந்தனியனாக ஒருத்தனாக இந்த பாராளுமன்றத்திலே 6 நிமிடம் நிமிடமாக 6 நிமிடம் தரப்பட்டது, 3 நிமிடமாக மாற்றப்படி இருக்கிறது. அரசாங்கத்துக்கும் பயம், அர்ச்சுனா ஏதாவது கதைப்பான் என்று. ஆகவே ப்ரொஃபசர், தேங்க்யூ சோ மச், நன்றி. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக விவாதம் இடம்பெறுகின்றது. இவ்வாறான விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இதில் ஒரு விடயத்தை முதலாவதாக நான் ஒன்றை சுட்டி காட்ட வேண்டும். அதாவது எங்களுடைய இன்னைக்கு கத்தோலிக்க மதத்தினுடைய கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு முதலாவது எனது சார்பாக நன்றியை நான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இந்த விசேடமாக இந்த தாக்குதல் இடம்பெற்று நாடு அமைதி இழந்திருந்த போது, நாட்டில் அன்றைய காலகட்டங்களில் ஒரு வன்முறை வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்த பொழுது, அந்த கொலைகளுக்கு எதிராக பழிவாங்கும் படலம்
தொடர்ந்து மீண்டும் ஒரு இரத்த கலரியை உருவாக்கிவிடுமோ என்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து எமது நாட்டு மக்களை சாந்தப்படுத்திய, எமது நாட்டு மக்களுடைய அமைதியை நிலைநாட்டிய ஒரு பிரதான ஒரு தலைவராகவும் மத தலைவராகவும் திகழ்கின்றவர் கார்டினல் மேல்கம் ரஞ்சித் அவர்கள். அப்ப அந்த வகையில் முதலாவது அந்த நிலைமையில் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஜூலை மாதம், இது இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்றது ஜூலை மாதம். அப்ப இந்த ஜூலை மாதம் என்பது உண்மையிலேயே இலங்கை சரித்திரத்தில் ஒரு இடம் பிடித்திருக்கின்ற மாதம் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 1953ஆம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, 63 ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிறகு 70ஆம் ஆண்டுகளில் ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, 83ஆம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, 81ஆம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிறகு 87ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு ஜூலை மாதங்களிலும் எமது நாட்டில் அதாவது விசேடமாக இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை தூண்டிவிட்ட, அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட, அல்லது அந்த இனவாதத்தின் ஊடாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான சதி திட்டங்களை தீட்டிய ஆண்டாகும். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் 1981ஆம் ஆண்டு இதே ஒரு காலங்களில் எங்களுடைய யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டதில் இருந்து, பிறகு 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்திய சம்பவம் என்றால் வேறு எதுவுமல்ல அந்த 83ஆம் ஆண்டு ஜூலை ஆகும். அப்ப அந்த வகையில் அதிலிருந்து கூட இன்னும் நாங்கள் மீளாத மக்களாகவே இருக்கும். இன்னும் கூட அந்த பழி எங்கள் மீது, எமது நாட்டின் மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அபகரான நிலையின் தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது 2019ஆம் ஆண்டு என்பது ஒரு எங்களுடைய இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அவ்வாறான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உறுப்பினர் அவர்களே. அதனால் விசேடமாக நான் சொல்லிக் கொள்வது வேற எதுவும் அல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த தாக்குதலின் பொழுது எனது குடும்பத்தை சார்ந்த எனது பேத்தியால், அது எங்களுடைய மகளுடைய பிள்ளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இறந்து போனார். அதே போன்று கொச்சிக்கடையில் எனது உறவினர் குடும்பமே, அவரது பிள்ளை ஒரே ஒரு மகன் மாத்திரம்தான், இன்னைக்கு அவர் லண்டன்ல இருக்கின்றார், குடும்பமே இறந்து விட்டார். அப்ப அந்த வகையில் இதில் நேரடியாக தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் நான் ஒரு பக்கம். மறுபுறத்தில் நான் அந்த நேரத்தில் அந்த வேளையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எவ்வாறான நிலைமை எதிர்கொண்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பாரியதொரு ஒரு அபாயகரமான ஒரு கவலைக்கிடமான நிலைமையை முஸ்லிம்கள் எதிர்கொண்டார்கள். அந்த வேளையில் அந்த முஸ்லிம் மக்களை என்னால் இயன்ற வரைக்கும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கு எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு என்பது இன்றைக்கு, அதாவது கடந்த 76 வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் நனைந்து ஓடுகின்ற நாடு. மறுபுறத்தில் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மனித புதைக்குழிகள் நிறைந்த நாடு. இன்றைக்கு 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுடைய பரம்பரை இலங்கைக்கு வருகின்ற பொழுது அன்று தலைமன்னாரில் இறக்கிவிட்டு சென்றவர்கள் நாடு முழுவதும் நடை பாதையாக மத்திய மலைநாட்டுக்கு வருகின்ற வழியில் நூற்றுக்கணக்கானோர் பசியாலும் நோயாலும் நொடியாலும் செத்து மடிந்தார்கள் என்று கூறப்படுகிறபடியானால் உடல்களை தோண்டி எடுப்போமாக இருந்தால் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த நாட்டுக்கு அந்நிய செலவாணி ஏற்றி கொடுக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்வதோடு, பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 1971ஆம் ஆண்டும் சரி, 89ஆம் ஆண்டும் சரி, 815ஆம் ஆண்டு வெள்ளச போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி,
பிறகு 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் எடுத்துக்கொள்ளும். இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாட்டு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். කරා පිල්ලයන් රිමාන්ඩ් එක ගැන පිළිබඳව තමයි මේ මෝෂන් එක කියලා. ඒක හිතා වැරදි. ඔබතුමා නියෝජ්‍ය ඇමතිවරයෙක්, ඔබතුමා මීට වඩා වගකීමෙන් මේ සභාව තුළ ප්‍රකාශ කරන්නේ. මම මේකේ කියලා තියෙනවා හිතා පැහැදිලිවම the government has failed to ensure justice for the massive human right violation that occurred from the Easter Sunday attack and recent mass murders revealed through කෙටියෙන් තමයි කියන්නේ. පොඩ්ඩ ඉන්න. එතකොට ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමනි, ඒකේ කිව්වේ මම ඉතා පැහැදිලිවම මේ මානව හිමිකම් උල්ලංඝනය වීම ඊස්ටර් සන්ඩේ ඇතුළත මේ සියලු කාරණා පිළිබඳව රජයේ තියෙන අරන් තියෙන ක්‍රියාකලාපය පිළිබඳව සෑහීමට පත් වෙන්න බෑ. ඒ වගේම ජනාධිපතිවරයා තමයි කිව්වේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ කොමිෂන් වාර්තාව මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න කියලා. මම කිව්වේ නෑ. එතකොට එතුමා මේ සාක්ෂි පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න කියලා එතුමා කියප එක මම කිව්වේ. ඊළඟ එක තමයි ජාත්‍යන්තර පරීක්ෂණයක් අවශ්‍යයි කියලා එක මේ අදయ్య කියන දෙයක් නෙමෙයි. ආණ්ඩුවක් ආණ්ඩුව තුළ ඒ කියන්නේ මේ ඩීප් ස්ටේට් එක නැත්තම් ආණ්ඩුවේ වැරදි ආණ්ඩුවම පරීක්ෂාවට ලක් කරන්න අමාරුයි. ඒක නිසා තමයි මම ඊට අමතරව කිව්වා මේ චෙම්මනි මාස් ග්‍රේව්ස් පිළිබඳව DNA සාරාගේ DNA එක ගැන ඇහුවේ ලංකාවට පුළුවන් ලංකාවේ තියනවාද ඒකට අවශ්‍ය ටෙක්නිකල් නොලෙජ් එක. ඉතින් ඔබතුමා නියෝජ්‍ය ඇමතිවරයෙකුට මේ සභාව කරුණාකර නොමග යන්න එපා. මේ පිල්ලයන්ටයි මේකටයි පිල්ලයන්ට අප දෙන්න තිබ්බා කියලා අපිට ආරංචියක් තිබ්බා. ඒක ඇත්තද නැත්තද කියලා කිව්වේ ආනන්ද විජේපාල ඇමතුමා කිව්වා ඒක බොරුව එහෙම එකක් නැහැ කියලා. ඒක පිළිගන්නවා. අපිට മന്ത്രിවරු වශයෙන් අපිට තියෙනවා අයිතියක් මේවා පැහැදිලි කරගන්න. ඒක නිසා ඔබතුමා නිකන් මෙතන සභාව නොමග යන දේ ප්‍රකාශ කරුණාකරලා කරන්න එපා. බොහොම ස්තුතියි.